ஸ்ரீ அஸ்ட்ரவிச நேயர் அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு திருமண பொருத்தத்திற்கு உங்களுடைய ராசி நட்சத்திரத்திற்கு ஏற்ற ராசி நட்சத்திரம் என்னங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். ஒரு சிலர் அடிக்கடி ஜோதிடம் பார்ப்பாங்க. ஒரு ஜோதிடரை மட்டும் இல்ல, பல ஜோதிடரை அவங்க கேள்விப்படுற எல்லா ஜோதிடர்கிட்டையும் போய் அவங்களுடைய ஜாதகத்தை காமிச்சு அவங்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க. அவங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, நாம வாழ்க்கையில எப்படி இருக்க போறோங்கிற ஒரு கியூரியாசிட்டி, ஒரு ஆர்வம் தான் அதுக்கு காரணம். இன்னும் ஒரு சிலர் இருக்காங்க, ஒரு குடும்ப ஜோதிடரையே வச்சிருப்பாங்க. எல்லா விஷயத்துக்கும் அவர் தான் ஆலோசனை கேட்பாங்க. குழந்தை பிறந்ததுல இருந்து பேர் வைக்கிறது, காது குத்துறது, முடி எடுக்கிறது, ஸ்கூல் போகிறது, பூப்பு நன்னீராட்டு, திருமணம்னு எல்லா விஷயத்துக்கும் அந்த குடும்ப ஜோதிடரை ஆலோசனை கேட்காம எந்த விஷயமும் செய்ய மாட்டாங்க. நிறைய ஜோதிடரை பார்க்க மாட்டாங்க. அந்த குடும்ப ஜோதிடரையே முழுசா நம்பி ஜாதகம் பார்த்துக்குவாங்க. இன்னும் ஒரு சிலர் இருக்காங்க, குழந்தை பிறக்கிறப்ப ஜாதகம் பார்க்கறதோட சரி, மற்றபடி ஜாதகத்தையே எடுக்க மாட்டாங்க. மிகப்பெரிய பிரச்சனை, ஏழரை சனி எல்லாம் நடக்கும்போது மட்டும் ஜாதகத்தை பார்ப்பாங்க. இன்னும் ஒரு சிலர் இருக்காங்க, அவங்களுக்கு ஜோதிடத்து மேல நம்பிக்கையே இருக்காது. ஜாதக புக்கை அவங்க தொட்டே பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனா இந்த 4 பேரும், இந்த 4 டைப்ல இருக்கிற மக்களுமே ஒரு முறை கண்டிப்பா அந்த ஜாதக புக்கை எடுப்பாங்க. ஜோதிடத்தை நம்பி ஜோதிடரிடம் போவாங்க. அது எப்போனா அவங்களுடைய திருமண காலத்துலதான். ஒரு திருமணம் பண்ணணும்னா மட்டும் கண்டிப்பா எல்லாருக்கும் இந்த ஜோதிடமும் ஜோதிடரும் ஞாபகம் வந்துடும். கண்டிப்பா 100% பேர் ஜாதக பொருத்தம் பார்த்துதான் திருமணம் செய்யறாங்க. ஜோதிடத்தை நம்பாதவங்க கூட திருமணத்திற்கு திருமண பொருத்தம் பார்த்துதான் திருமணம் செய்யறாங்க. முதல்ல ஒரு திருமண பொருத்தத்துக்கு எது முதல்ல பார்க்கணும்? முதல்ல பார்க்க வேண்டியது உங்களுடைய ராசி நட்சத்திரத்திற்கு ஏற்ற ராசி நட்சத்திரம் தான். இதுதான் பேசிக். இப்போ ஒரு பையன் வீட்டாரோ ஒரு பெண் வீட்டாரோ உங்களுக்கு ஒரு ஜாதகம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அல்லது இந்த மேட்ரிமோனியல்ல ஒரு ஜாதகத்தை நீங்க செலக்ட் பண்ணணும். முதல்ல பேசிக்கா ஒரு ஃபில்டர் போடணும். அதுல நீங்க உங்களுக்கு பொருந்துற ராசி நட்சத்திரத்தை ஃபர்ஸ்ட் நீங்க எடுத்துக்கணும். மற்றதை அவாய்ட் பண்ணிடுவீங்க. நீங்க எல்லா ஜாதகத்தையும் எடுத்துட்டு போய் ஜோதிடர்கிட்ட காட்டி அதுல பொருத்தமுள்ள ராசி நட்சத்திரத்தை செலக்ட் பண்றதுக்கு பதிலா முதல்லயே உங்களுக்கு பொருந்தக்கூடிய ராசி நட்சத்திரத்தை எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பாதி வேலை குறையும். உங்களுக்கும் வேலை குறையும், ஜோதிடருக்கும் வேலை குறையும், டைமும் மீதி. உங்களுக்கு நீங்களே ஒரு 10 பொருத்தம் பார்க்குற ஒரு புக்கை வாங்கிட்டு அதுல 10 பொருத்தம் இருக்கான்னு பாத்துறாதீங்க. ஏன்னா 10 பொருத்தம் பார்க்கறது திருமணத்துக்கு சரியான வழிமுறை கிடையாது. 10 பொருத்தம் பார்க்கறது திருமண பொருத்தத்திற்கு மிகச்சரியான முறை கிடையாது. ஜாதக அனுகூல பொருத்தம் பார்க்கணும். 2 ஜாதகத்தையும் வைத்து சகலத்தையும் ஆராய்ஞ்சு அலசி பார்த்துதான் ஒரு பொருத்தத்தை பார்க்கணும். இது உங்களால பார்க்க முடியாது. ஒரு ஜோதிடர் தான் இதை கண்டிப்பா பார்க்க முடியும். 2 ஜாதகத்தோட குணநலன், ஆயுள், வாழ்க்கை முறை, தசாபுக்தி, இந்த மாதிரி சகலத்தையும் அலசி ஆராய்ஞ்சுதான் திருமண பொருத்தத்தை பார்க்கணும். அப்பதான் அவங்களுடைய வாழ்க்கை கடைசி வரைக்கும் சக்சஸ்ஃபுல்லா அமையும். நீங்க உங்களோட பையனுக்கோ பொண்ணுக்கோ திருமணம் செய்யணும்னு நினைச்சிட்டா முதல்ல ஜாதக புக்கை எடுத்துட்டு ஒரு ஜோதிடர்கிட்ட போய் குருபலன் வந்துருச்சான்னு முதல்ல பார்ப்பீங்க. அடுத்ததா எங்களுடைய பையனுக்கோ பொண்ணுக்கோ உகந்த ராசி நட்சத்திரம் என்ன, அதை குறிச்சு கொடுங்கன்னு கேட்பீங்க. அந்த ஜோதிடரும் உங்களுடைய ராசிக்கு தகுந்த மாதிரி ராசி நட்சத்திரத்தை குறிச்சு கொடுப்பார். ஒரு லிஸ்ட் கொடுப்பார். பொருந்தாத நட்சத்திரத்தையும் ஒரு லிஸ்ட் கொடுப்பார். அதை வச்சு நீங்க மேட்ரிமோனியல்ல செலக்ட் பண்ணும்போது ஒரு ஃபில்டர் வச்சு நீங்க உங்களுடைய ராசி நட்சத்திரத்தை மட்டும் செலக்ட் பண்ணி எடுத்துருவீங்க. அப்படி நீங்க ஒரு ஜோசியர்கிட்ட போகாமையே உங்களுடைய ராசிக்கு ஏற்ற ராசி என்ன, நட்சத்திரம் என்னன்னு பார்த்துக்கிறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏற்கனவே திருமணமானவங்க நமக்கு பொருத்தமான நட்சத்திரத்துல தான் நாம திருமணம் பண்ணியிருக்கோமாங்கிறத செக் பண்ணவும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். விருச்சிக ராசிக்கு இப்போ பொருந்தக்கூடிய ராசி நட்சத்திரங்களை பத்தி பார்க்கலாம். விருச்சிக ராசி காலபுருஷனுடைய 8வது ராசி. விருச்சிக ராசியோட அதிபதி செவ்வாய். செவ்வாய் அதிபதியினாலே அவங்களுக்கு கொஞ்சம் கோபம் இருக்கும். கோபம் திருமண வாழ்க்கைக்கு ஒரு ஆகாதது. அதனால விருச்சிக ராசிக்கு திருமணம் செய்யும் போது ரொம்ப கவனமா பொருத்தம் பார்த்து செய்ய வேண்டியது மிக மிக அவசியம். விருச்சிக ராசிக்கு மிக பொருத்தமான ராசி நட்சத்திரம் முதல் பொருத்தமா எது வருதுன்னா மீன ராசி. மீன ராசியில வர பூரட்டாதி 4ஆம் பாதமும்
உத்திரட்டாதி 1, 2, 3, 4 பாதங்களும், ரேவதி நட்சத்திரத்துல வர 1, 2, 3, 4 பாதங்களும் விருச்சிக ராசிக்கு மிக பொருத்தமான ராசி நட்சத்திரமா இருக்கு. அடுத்ததா ரிஷபராசி. ரிஷபராசியில வர கார்த்திகை 2, 3, 4 பாதங்களும், ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களும், மிருகசீரிடம் நட்சத்திரம் 1, 2 பாதங்களும் மிக பொருத்தமா இருக்கும். அடுத்ததா கடகராசி. கடகராசியில வர புனர்பூசம் 4ஆம் பாதமும், பூசம் 1, 2, 3, 4 பாதங்களும், ஆயில்யம் 1, 2, 3, 4 பாதங்களும் விருச்சிக ராசிக்கு மிக பொருத்தமான ராசி நட்சத்திரங்களா இருக்கு. அடுத்ததா சிம்ம ராசி. சிம்ம ராசியில வர மகம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களும், பூரம் நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதமும், உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதமும் மிக பொருத்தமா இருக்கும். அடுத்ததா தனுசு ராசி. தனுசு ராசியில வர மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களும், பூராடம் 1, 2, 3, 4 பாதங்களும், உத்திராடம் 1ஆம் பாதமும் விருச்சிக ராசிக்கு மிக பொருத்தமான நட்சத்திரங்களா இருக்கும். இதை நீங்க ஃபர்ஸ்ட் சாய்ஸா செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததா செகண்ட் சாய்ஸ்லயும் சில ராசி நட்சத்திரங்கள் இருக்கு. செகண்ட் சாய்ஸ்ல மகர ராசி வருது. மகர ராசியில உத்திராடம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள், அவிட்டம் 1, 2 பாதங்கள். அடுத்ததா கும்பராசி. கும்பராசியில அவிட்டம் 3ஆவது பாதம், 4ஆவது பாதம், சதயம் 1, 2, 3, 4 பாதங்களும், பூரட்டாதி 1, 2, 3 பாதங்களும் விருச்சிக ராசிக்கு பொருத்தமான நட்சத்திரங்கள் தான். அடுத்ததா துலாம் ராசி. துலாம் ராசியில வர சித்திரை 3, 4 பாதங்களும், சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களும், விசாக நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதமும் விருச்சிக ராசிக்கு பொருத்தமான ராசி நட்சத்திரங்கள். இதை செகண்ட் சாய்ஸா வச்சுக்கோங்க. கன்னி ராசியை தேர்ட் சாய்ஸா வச்சுக்கோங்க. கன்னி ராசியில வர உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், ஹஸ்தம் 1, 2, 3, 4 பாதங்கள், சித்திரை 1ஆம் பாதம், 2ஆவது பாதம், இந்த நட்சத்திரங்கள் 3ஆவது சாய்ஸா வச்சுக்கலாம். உங்களுக்கு விருச்சிக ராசிக்கு பொருந்தவே பொருந்தாத ராசிகள் நட்சத்திரங்கள்னு சிலது இருக்கு. விருச்சிக ராசிக்கு மிதுன ராசி சஷ்டாஷ்டக ராசியா வருது. விருச்சிக ராசியோட செவ்வாயும் மிதுன ராசியோட புதனும் கடும் எதிரிகள். மிதுன ராசி விருச்சிக ராசிக்கு ஒத்து வராத ஒரு ராசி. மிதுன ராசியில வர மிருகசீரிடம் 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள், புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களும் இந்த நட்சத்திரங்களை அவாய்ட் பண்றது நல்லது. அடுத்ததா மேசராசி. மேசராசி மேசராசியோட அதிபதியும் செவ்வாய் தான். விருச்சிக ராசியோட அதிபதியும் செவ்வாய் தான். இவங்களுடைய ராசி அதிபதி பொருத்தம் சரியா இருந்தா கூட இந்த ராசி சஷ்டாஷ்டக ராசியா விருச்சிக ராசிக்கு வருது. அதனால விருச்சிக ராசியும் மேச ராசியும் சேரும்போது பல பிரச்சனைகள் வரும். அதனால மேச ராசியில இருக்கிற அஸ்வினி 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதமும், பரணி 1, 2, 3, 4 பாதமும், கார்த்திகை 1ஆம் பாதமும் விருச்சிக ராசிக்கு பொருத்தமில்லாத நட்சத்திரங்களா இருக்கு. இந்த பொருத்தமுள்ள நட்சத்திரத்துல உள்ள ஜாதகத்தை நீங்க வரன் பார்க்கும்போது செலக்ட் பண்ணி நீங்க ஜோதிடர்கிட்ட எடுத்துட்டு போனீங்கன்னா அவர் அதுக்கு மேல பல அம்சங்களை ஜோதிட அனுகூல பொருத்தத்தின் மூலமா பார்த்து உங்களுக்கு ஒரு நல்ல ஜாதகத்தை செலக்ட் பண்ணி கொடுப்பாரு. அதனால உங்களுடைய பணமும் நேரமும் மிச்சம், ஜோதிடருக்கும் வேலை மிச்சம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அல்லது உறவினர் யாராவது வரன் பார்த்துட்டு இருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க இது வரைக்கும் ஸ்ரீ அஸ்ட்ரோவிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.